இறந்தவர்கள் மற்றும் நீண்ட நாட்களாக பயன்படுத்தாத பிரபல நபர்களின் இன்ஸ்டாகிராம் கணக்குகளை வடமாநில சைபர் கிரைம் கும்பல் ஹேக் செய்து பணம் பறிக்கும் மோசடியில் ஈடுபடுவதாக போலீசார் எச்சரித்துள்ளனர். தற்கொலை செய்து கொண்ட பிரபல டான்சர் ரமேஷின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை மோசடி கும்பல் இவ்வாறு பயன்படுத்தியது தெரியவந்தது. இதையடுத்து பயன்படுத்தாத இன்ஸ்டாகிராம் கணக்குகளை லாக் அவுட் செய்யும்படியும், அதிக ஃபாலோவர்களை கொண்டவர்கள் இறந்திருந்தால் அவர்களின் கணக்குகளை உறவினர்கள் மூடினால் மோசடியிலிருந்து தப்பிக்கலாம் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரத்தில் தனது மனைவியின் பூர்வீக சொத்திற்கு தனி பட்டா கோரி விண்ணப்பித்த ஆட்டோ ஓட்டுநரின் மனுவை பரிசீலனை செய்ய 3500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நில அளவையர் கையூட்டு ஒழிப்பு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுகிறதா என கஞ்சா விற்பனை செய்து கைது செய்யப்பட்டவர்கள் வீடுகளிலும், கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக சந்தேகிக்கப்படும் இடங்களிலும் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதனிடையே மனித கடத்தலை தவிர்க்கும் விதமாக தெருக்களில் விளையாடும் குழந்தைகளை பெற்றோர்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று ஒலிபெருக்கி மூலம் போலீசார் எச்சரித்தனர். கோவை நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் கடன் பிரச்சினை காரணமாக பக்கத்து வீட்டு பெண்ணை கத்தியால் வெட்டி கொலை செய்து 3.5 சவரன் நகையை பறித்து சென்ற சதீஷ் என்பவரை சிசிடிவி காட்சிகளை வைத்து தனிப்படை போலீசார் 24 மணி நேரத்தில் கைது செய்தனர். பெண்ணின் உடலை போலீசார் மீட்கும்போது கொலை செய்த நபர் வீட்டுக்கு சென்று ஷேவ் செய்து குளித்து உடை மாற்றிக் கொண்டு வந்து கூட்டத்தோடு கூட்டமாக நின்று வேடிக்கை பார்த்ததாக விசாரணையில் அவர் கூறியதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த ஐஜி பவானீஸ்வரி குற்றங்களை தடுக்க வீதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என்றும், கொலை செய்யப்பட்ட பெண்ணுடைய மகளின் உயர்கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் செம்மனூரைச் சேர்ந்த சவுந்தரவல்லி உடல்நலக்குறைவால் மதுரை அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இதயத்தில் பிரச்சினை இருப்பதாக ஆஞ்சியோ சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மருத்துவர்களின் அலட்சியம் காரணமாக உயிரிழப்பு நேர்ந்ததாக கூறி சவுந்தரவல்லியின் உடலை வாங்க உறவினர்கள் மறுத்த நிலையில் போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மதுராந்தகம் அருகே உள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்துக்கு இடையூறாக அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்ததாக 10க்கும் மேற்பட்ட கடைகள் நோட்டீஸ் வழங்கியும் மூடப்படாததால் ஜேசிபி இயந்திரம் மூலம் நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த இந்திரா நகர் பகுதியில் வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் பெண்களிடம் அத்துமீறிய இருவருக்கு பொதுமக்கள் தர்மஅடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தர்மஅடி தொடர்பாக தகவல் கிடைத்த பொன்னூர் காவல் நிலைய போலீசார் இருவரையும் பிடித்து விசாரித்ததில் அவர்கள் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தில் பணி செய்வது தெரியவந்தது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே திமுக கட்சி சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கத்தரிக்கோல் இல்லாததால் ரிப்பனை கைகளாலேயே இழுத்து அறுத்து திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு தர்பூசணி துண்டுகளை வழங்கினார். மதுரையில் உயிருடன் இருக்கும் தம்பதியரை இறந்துவிட்டதாக கூறி இறப்பு சான்று பெற்று அதன் மூலமாக போலி வாரிசு சான்றும் வாங்கி 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலம் வேறொருவருக்கு பத்திரம் முடிக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட மத்திய அரசு முன்னாள் ஊழியர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். தனது நிலம் சுத்தப்படுத்தப்பட்டிருப்பதை பார்த்து அக்கம்பக்கத்தினரிடம் கேட்டபோது அந்த இடத்தை வேறொருவர் வாங்கி வீடு கட்ட தயார் செய்து வருவதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து தனது நிலத்திற்கு வில்லங்க சான்று பார்த்தபோது இடம் வேறொருவர் பெயருக்கு பத்திரம் செய்யப்பட்டிருந்தது தெரிய வரவே இதுகுறித்து புகார் அளித்துள்ளார். ஒவ்வொரு வருஷமும் திருவிழா சமயத்துல போய் பார்த்துட்டு வருவேன். இந்த முறை பார்க்கும்போது இடம் ரொம்ப சுத்தப்படுத்தப்பட்டுருச்சு. சரி, அக்கம் பக்கத்துல விசாரத்துல இடம் வேற யாரோ வாங்கின மாதிரி கேள்விப்பட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஈசி போட்டு பார்த்தா கை மாறி இருந்தது. அதாவது நான் இறந்து விட்டதாகவும் என் மனைவி இறந்து விட்டதாகவும் பெண் வாரிசு இருப்பதாகவும் சித்தரிச்சு பண்ணியிருக்காங்க. ஆனா எனக்கு இருப்பது ஒரே ஆண் வாரிசு. இந்த ஜெகநாதன் பவர் வாங்கி 2 நாள்ல அன்வர் அண்ட் சுமையா என்பவருக்கு வித்து விட்டார்.
கோவை லங்கா கார்னர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் பாரில் மது குடித்த இளைஞர்கள் சிலர் அப்பகுதியில் வசிப்போருடன் தகராறில் ஈடுபட்டு மது பாட்டிலால் தாக்கியது 3 பேருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறி டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விரைவில் டாஸ்மாக் கடை அகற்றப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்ததால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். பெங்களூரு நகரின் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. கோடையில் கடும் வெப்பம் மக்களை வாட்டி வந்த நிலையில் இந்த மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. ஆலங்கட்டி மழை பெய்த காட்சிகளை பலர் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். கோடை வெயில் காரணமாக எலுமிச்சம்பழ விற்பனை சூடுபிடித்திருப்பதுடன் சேலம் மண்டியில் ஒரு மூட்டை எலுமிச்சம்பழம் விலை 5500 ரூபாயாக அதிகரித்துள்ளது. போதிய மழை இல்லாததால் தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் இருந்து சேலம் மண்டிகளுக்கு வரும் எலுமிச்சம்பழம் வரத்து மிகவும் குறைந்து போனதால் ஆந்திராவில் இருந்து எலுமிச்சம்பழங்களை வாங்கி வந்து விற்பனை செய்வதாக வியாபாரிகள் தெரிவித்தனர்.